மதியம் செஞ்ச சாதம் மீதி ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா இந்த முட்டை சாதம் ட்ரை பண்ணி பாருங்க. இனி எப்பவுமே சாதத்த வேஸ்ட் பண்ணாம, இது போல முட்டை சாதமா செஞ்சுருவீங்க. ஒரு கடாயில கொஞ்சம் தாராளமா எண்ணெய் ஊத்திட்டு, சோம்பு, பிரியாணி இலை, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்த லைட்டா வதக்கிக்கலாம். அது கூடயே உங்களுக்கு தேவையான மசாலா, மஞ்சள் தூள், மல்லித்தூள், கறி மசாலா, சாம்பார் பொடி, சிக்கன் மசாலா, மிளகாய் தூள்னு எந்த மசாலா தேவையோ அது எல்லாமே சேர்த்து, உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா குழஞ்சு வர அளவுக்கு இது போல வதக்கிக்கலாம். அதே பாத்திரத்துல தக்காளியை தனியா இது போல ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 3 முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பும் பெப்பர் தூளும் போட்டு முட்டையை இது போல நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் தக்காளி முட்டை எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு உதிரி உதிரியா நல்லா ஆற வச்சிருக்கிற சாதத்தை இது கூட சேர்த்து மல்லித்தலையோட மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்டியான முட்டை சாதம் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க.